கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திற்கு தேவன் வருவதற்கு அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை கம்பீரமாய் பாட வேண்டும். அவருடைய துதியின் மகிமையை நாம் கொண்டாட வேண்டும். ஒரு பண்டிகைகளை தான் நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவாலயத்திற்கு வருவதே ஒரு கொண்டாட்டம், அவரை துதிப்பதே ஒரு கொண்டாட்டம் தான். 3வது வசனம் 66வது சங்கீதம் 3வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவரை நாம் துதிக்கும் பொழுது, கொண்டாடும் பொழுது, கம்பீரமாய் பாடும் பொழுது சத்துருக்கள் எல்லாரும் இச்சகம் பேசி அவர்களே அடங்கி போவார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நாம் தேவனை நாம் சந்தோஷத்தோடு கூட கம்பீரத்தோடு கூட நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போம். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். இந்த சங்கீதம் மிக அருமையான சங்கீதம். அதை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பார்க்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்திரித்து கொண்டே சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவோம். வேறு சிந்தனைகள் வேண்டாம். அநேக டிஸ்டர்பன்சஸ் நமக்கு இருக்கும். வெளியிலிருந்து நமக்குள்ளாகவே இருக்கிற போராட்டங்கள், ஏதாவது ஒன்று நம்மை தொந்தரப்படுத்தி கொண்டிருக்கும். வீட்டில் போய் நான் என்ன செய்வது, என்ன சமைப்பது, எப்படி வாங்கி கொண்டு போவது, இப்படியெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகள். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். மற்ற பாடுகளை நினைத்து, நாளைய தினத்தின் பாடுகளை நினைத்து நாம் கலங்கி கொண்டு துதிக்காமல் இருக்கக்கூடாது. மனப்பூர்வமாய் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், மனப்பூர்வமாய் நாம் தேவனை துதிப்போம். ஒரு மனப்பாட்டின் ஆவி நமக்கு வேண்டும். ஆகவே தேவனே, இந்த நேரத்தில் ஒரு மனப்பாட்டின் ஆவியை கொடுத்து தகப்பனே, சிந்தனைகள் எல்லாம் சிதறவிடாதபடிக்கு உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் தகப்பனே உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, வசனங்களை கேட்க உதவி செய்யும். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்காருல்ல. எழுந்து நிற்கக்கூடியவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? இவ்வளவு நாளாய், இத்தனை வருஷமாய், இத்தனை காலமாய் நம்மளை கண்ணின் மணி போல காத்த தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை கைவிடாத தேவன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா? கைகளை உயர்த்தி துதிப்போமா? வாய்களை திறந்து அறிக்கை செய்து துதிப்போமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நம்மளுடைய நாவில கூட எல்லா காலத்திலும் ஆண்டவரை துதிக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்கணும். அப்பா, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்கள். வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுங்கள். இந்த 10 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து, இதோ இந்த 11வது மாதத்தில் 2வது வாரத்தில் சுகபல ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்ல, அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றின்னு சொல்லுங்கள். நன்றி 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 ராஜா. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை சொல்லுங்க. அவருடைய கிருபை மாத்திரம்தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பலன் அல்ல, அவர்தான் நம்முடைய பலன். அவருடைய திரு வசனம் நமக்குள்ளே பலனாய் இருக்கு என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அவருடைய திரு வசனம் நமக்குள் பலனாய் இருக்கிறது. அப்பா, உம்முடைய வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லுங்க. அப்பா, உம்முடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Thank you so much for all the things that you have done for us, Lord. அப்பா, நீர்
செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா நன்றி 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 தகப்பனே. அப்பா நாங்கள் தலை சாய்க்கும் கல் நீர் ஒருவர் தான் தகப்பனே. அப்பா நாங்கள் மனுஷனை சார்ந்து வாழலை, சூழ்நிலையை சார்ந்து வாழலை. அப்பா உம்முடைய வசனத்தை சார்ந்து நாங்கள் வாழ்கிற கூட்டம் ராஜா. உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ்கிற கூட்டம் தகப்பனே. அப்பா நீர் யாக்கோபோடு பேசின தேவன், அப்பா எங்களோடும் பேச வல்லவராக இருக்கிறீர் ராஜா. அப்பா எங்களுக்கு இடத்தை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. அப்பா நான் அலைந்து தெரிந்த நாட்களில் என்னோடு கூட இருந்திருக்கிறீரே ராஜா. அப்பா உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. அப்பா யாக்கோபு எப்படி அவன் சகோதரனுக்கு விரோதமாய் செய்து ஓடி போகும்போது அவனோடு பேசி அவனுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீரே ராஜா. அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ராஜா நீர் இடத்தை ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளைக்கல் நீரையா. அப்பா நீர் ஒருவர் தான் எங்களுடைய மூளைக்கல் ராஜா. நீர் ஒருவர் தான் எங்களுடைய மூளைக்கல் தகப்பனே. அப்பா மனுஷன் ஆகாததென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. நீர்தான் எங்களுடைய மூளைக்கல் தகப்பனே. நீர்தான் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக இருப்பவரே. உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உண்மை நாங்கள் போற்றுகிற தகப்பனே. உண்மை நாங்கள் வணங்குகிற ராஜா. நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் சொல்லுங்க. அப்பா நீர் துதியை மாத்திரம் விரும்புகிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. அப்பா எங்களுடைய உள்ளம் தெரியுங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் சொல்லுங்க. அப்பா நீர் உள்ளத்தை பார்க்கிற தேவன் ராஜா. அப்பா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் என் தேவனோ நீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. அற்புதங்களை செய்கிற தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அவர் 10,000களில் சிறந்த தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா நீர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா நாங்கள் ஆண்டவரே பேசாமல் இருப்பதற்கு நீர் மரமோ கல்லோ அல்ல ராஜா. அனுதினம் எங்களோடு பேசி அசைவாடி கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற ராஜா. உயிருள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற தகப்பனே. வாய்களை திறந்த ஆராதனையை ஆண்டவருக்கு கொடுப்போமா? ஆராதனை செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி. சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடலாமா? கல்லீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா. ஏன் பெத்தே இது வானத்தின் வாசல், வானத்தின் வாசல் என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு
ஆசீர்வதிக்கப்படும் இன்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளைக்கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். கைகளை ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவன். ஆண்டவர் நமக்காக சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்ல. நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார்னா அது அவர் கிருபை மாத்திரம்தான். நன்றி சொல்லுவோமா? அப்பா, நான் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை ராஜா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபைன்னு சொல்லுங்க, உம்முடைய சுத்த கிருபைன்னு சொல்லுங்க. அப்பா, என்னுடைய கால்களை பலப்படுத்திருக்கிறீர் ராஜா. மான் கால்களை போலாக்கி அப்பா என்னுடைய கால்களை பலப்படுத்தி உயரமான ஸ்தலங்களுக்கு ஏற பண்ணுகிறீர் ராஜா. என்னை ஏற பண்ண வைத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்களை கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென்.
சங்கீதம் 18:29 இப்படியாக சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயம்? நீ திகிலுக்கு தூரமாவா என்று நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாமா? நம்மளுடைய கால்களை பலப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலும் பலவீனமாய், அப்பா என்னுடைய கால்கள் பலவீனமாய் இருக்கிறதே, எப்படி நான் பாடுவேன் இந்த பாடலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நீர் என்னை சுகப்படுத்தக்கூடும் ராஜா, நீர் தொட்டால் போதும் தகப்பனே, நான் சுகமாவேன். ஒரு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். சாமுவேல் அழகா சொல்லியிருக்காருல்ல, அவங்க சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக செஞ்சுருக்காங்க. யோசேப்பு அவருக்கு விரோதமாக அவங்க சகோதரர்கள் எல்லாம் அவருக்கு காரியங்களை செய்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து பெரிய ஜனங்களை காக்கும்படி அவர் என்ன பண்ணார்? தீமையை நன்மையாய் மாற்றின தேவன். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இந்த காரியம், அப்பா தீமையாய் முடியுமா நன்மையாய் முடியுமான்னு யோசிச்சு கொண்டு இருந்தீங்களா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றி தருகிற தேவன், நன்மையான காரியங்களை செய்கிற தேவன். நான் உனக்கு நன்மையானதை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல. அவருடைய வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படியே ஆகும். தாமதித்தாலும் பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுவோம். அதை பெற்றுக்கொள்ளும் போது அதனுடைய சந்தோஷம், சமாதானம் அளவில்லாததாக இருக்கும். ஆமேன். பாடலாமா? கைகளை தட்டி பாடலாம். சோர
சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. நன்றி 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 நன்றி, நித்தமோயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. இழுத்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழிந்திட விடவில்லையே, எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே, லட்சண்ய பாடல்கள் சூழ செய்தே, ரட்சக நீர் என்று அறிய வைத்தே, லட்சண்ய பாடல்கள் சூழ செய்தே, ரட்சக நீர் என்று அறிய வைத்தே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி ராஜா. அப்பா, நித்தம் ஓயாமல் நான் பாடுவேன். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் நித்தம் ஓயாமல் பாடுவேன், சோராமல் துதிப்பேன். அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா, நன்றி 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 தகப்பனே. அப்பா, என்னுடைய சீர்குலைந்த திட்டங்கள் எல்லாவற்றும் அப்பா சீரமைத்து தந்த தேவன். ஒருவேளை என்னுடைய திட்டம் எப்படி ஆயிடுச்சு, எப்படி இது கடந்து போவேன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நம்முடைய சீர்குலைந்த திட்டங்களை நம்மளுக்கு மறுபடியுமாய் திட்டமாய் அதை சீர்படுத்தி தருகிற தேவன், சிதறாமல் நம்மளுக்கு அப்படியே நம்மளுடைய கைகளில் கொடுக்கிற தேவன். அப்பா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நீர் சீர்குலைந்த எங்களுடைய திட்டங்களை சீரமைத்து தந்த தேவன். He restored our broken plans. நம்மளுடைய உடைந்த உள்ளங்களை அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய திட்டங்கள் உடைந்திருக்கலாம், ஆனால் அவருடைய திட்டம் நேர்த்தியாக இருக்கும். மனுஷன் நமக்கு எதிராக வந்த காரியங்கள் நம்மளுக்கு எப்படி முடியும்னு தெரியாது, ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும்போது எல்லாவற்றையும் நேர்த்தியாக எதனதின் காலத்தில் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்பா, என்னுடைய சந்ததி இன்னும் உருவாகலேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள். அவர் நம்மளுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன். கடலின் மணலை பார்க்கிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாம் இடத்துல வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன். யோசேப்பை உயர்த்தின தேவன். தானியேலை பாதுகாத்த தேவன். ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாத்த தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயம்? நம்மளுடைய சந்ததிகளை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் பலுகி பெருகி ஆண்டவரிடத்துல குடும்பமாய் வந்து சாட்சியா நிற்போம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. என்னை அழைத்த தேவன் ராஜா, என்னை அழைத்த தேவன் நீர் ஒருவர் தான். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லியிருக்கிறார்ல. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அப்பா, நீங்க என்ன அழைச்சிருக்கீங்க ராஜா, நான் உங்களை தேடி வரல, நீர் எங்களை தேடி வந்த தெய்வம்னு சொல்லுங்க.
நாம் தேடி போனோமா? இல்லை. நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மளுடைய சாபங்களை நீக்குவதற்காக, நம்மளுடைய பலவீனங்களை எடுத்து போடுவதற்காக, நம்மளுடைய வியாதிகளை குணமாக்குவதற்காக அவர் நம்மை தேடி வந்த தேவன். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய கோலும் அவருடைய தடியும் தான் நம்மளை தேற்றும். இந்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க, வேற ஒன்றும் வேணாம். இதை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டா போதும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நம்மளுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென். விசுவாசத்தோடு பாடலாமா? என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லைன்னு சொல்லுவேன். அவர் கரத்தை பிடிச்சிக்கிட்டா போதுங்க, எந்த பயமும் வேணாம். உலகத்தின் காரியங்கள் நெருக்கும், சூழ்நிலைகள் நெருக்கும், ஆனால் அவருடைய கரத்தை பிடிக்கும் போது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆமென். பாடலாமா? கரமிருக்க பயமில்லையே.
கரம் இருக்க பயமில்லையே. அவர் கரம் இருக்கும்போது நமக்கு கொஞ்சமும் பயம் என்ன? சங்கீதம் 138:7 இப்படியாக சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும், உமது வலது கரம் என்னை தாங்கும். அவருடைய கரத்தை குறித்து வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறதுல அந்த கரம் பயங்கரமான கரம், பாதுகாப்பான கரம், அரவணைப்பின் கரம். அப்பா உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து நான் பயந்த காரியங்களில் எல்லாவற்றையும் அப்பா நீர் என்னோடு கூட இருந்து அதை நீர் சந்தோஷமாய் மாற்றி தரப்போகிறீர் ராஜா. அப்பா நீர் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. அப்பா நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ராஜா, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்குது. உம்முடைய கரம் அது எதுனா இந்த வேத வசனம் தான். இந்த வேத வசனம் என்னோடு கூட இருக்கும்போது எனக்குள்ளே அது பலனாய் இருக்கிறது. அப்பா நீர் அந்த பலத்தை அப்பா மேலும் மேலும் அப்பா பலப்படுத்தி உமக்காய் உற்சாகமாய் உமக்காய் ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியாக இந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. அப்பா நீர் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ராஜா. துணையாளராய் கூடவே இருந்து நடத்த போகிறீர் ராஜா. இந்த மாதம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள போகிறீர் ராஜா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறீர்னு சொல்லுங்க. என்னை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்த போறீர்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒவ்வொருவருக்கு மாத்திரம் செலுத்துகிற தகப்பனே ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். துதியிலே மகிமைப்பட்ட தேவனே, கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், கடைசி பரியந்தம் நம்மை காத்துக்கொள்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இப்பொழுதும் நாம் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 148. சங்கீதம் 148. அஜிதா முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிக்க உதவி செய்யும்படி கேட்கிறேன். சங்கீதம் 148. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருக்களே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. அவர் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு ஆராதனை வேளையிலே நம்முடைய ஆத்மாக்கள் இன்னும் அதிகமாய் பக்தி விருத்திக்கு நேராக வழிநடத்தப்பட இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு கிருபை அருளினார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைக்கு தேவன் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து அதை நாம் சரியான முறையில் பிடித்து கொண்டால் அது நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அந்த நன்மையையும் அந்த நிறைவையும் அந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் சில சத்தியங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம் நாம் வாசிக்கலாம்.
கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஹல்லேலூயா. அருமையான தெய்வஜனமே, கர்த்தருடைய செய்கைகள் மிகவும் அதிசயமானவைகள், மிகவும் அதிசயமானவைகள், மிகவும் அற்புதமானவைகள். நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனால் எதைத்தான் செய்ய முடியாது? தேவனுக்கு ஏதாவது மட்டுப்பாடுகள் இருக்கிறதா? நமக்கு மட்டுப்பாடுகள் இருக்கு. நம்மளால் நிறைய விஷயம் செய்ய முடியாது. நாம் நினைக்கிறதை செய்ய முடியாது, சொல்லுகிறதை கூட சில நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் தேவனுக்கு மட்டுப்பாடுகள் இல்லை. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு முறையும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போதும் சரி, ஆண்டவரை பற்றி நினைக்கும் போதும் சரி, அல்லது ஜெபிக்கும் போதும் சரி, நமக்குள் ஆழமாய் வர வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நம் தேவனால் எதையும் செய்ய முடியும். நம் தேவனால் எதையும் செய்து முடிக்க முடியும். இது நடக்காது என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அது அவிசுவாசம். இது இனிமேல் நடக்காது, இனி கிடைக்காது, இது வராது என்று எப்பொழுது நம்முடைய மனம் நமக்குள் சொல்லுகிறதோ அது அவிசுவாசம். முடியாது என்று சொல்லுகிற சூழ்நிலைகளிலும் கூட இது நடக்கும். அதை தான் நம்முடைய ஆண்டவர். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், நான் ரொம்ப சுருக்கமாக இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். 21வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், முதலாவது, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அருளினார். முதலாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அருளினார். இப்போ முதல் குறிப்பு இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பிலே தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம கவனித்து அதை நாம் பிடித்து வைத்து கொண்டால், தேவன் தான் சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால், தேவன் சொன்னதை தேவன் சொன்ன வண்ணமாக நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறதை செய்கிறவர், வசனத்தை நிறைவேற்றுகிறவர், பொய்யுரையாதவர். அவருடைய வார்த்தை கொடுத்தா அவர் கண்டிப்பாக அதை காப்பாற்றுவார். சொன்னபடியே அதை காப்பாற்றுவார். அதை இன்னைக்கு நீங்கள் ரொம்ப மனசின் ஆழத்தில் அப்போ நமக்கு இருக்கிற சவால் என்னன்னா, நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற உறவில் தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நமக்கென்று தேவன் தருகிற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு 1ஆம் தேதியும் இங்கேருந்து வாக்குத்தத்த அட்டை கொடுக்குறோம். அது பொதுவாக நமக்கு கிடைக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கென்று, தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் நம்மோடு தனியாக இடைப்படும் போது நம்மோடு பேசுகிறார் இல்லைங்களா, வார்த்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் இல்லையா, அதை நம்ம தவற விட்டு விடக்கூடாது. அதை நம்ம போன வாரத்தில் யாரோ சொன்னாங்க, எனக்கு ஒரு வசன அட்டையை நம்ம கொடுத்தோம் போன வாரம். யாரோ ஒரு அதிபயங்கரமான விசுவாசி அந்த அட்டையை இங்கேயே போட்டு போயிடுச்சு. அது எங்கள் தரையில் கிடந்துச்சு, எனக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. யார் கொண்டாந்து கொடுத்தது? என் கையில் யார் கொண்டாந்து கொடுத்தாங்க? யாரோ கொடுத்தாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போது கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை இங்கேயே போட்டு போனதும் இல்லாமல் அதை தேடியும் வரல, கேட்கவும் இல்லை அப்படின்னா, அப்போ அந்த வாக்குத்தத்தம் என்னன்னே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதை எப்படி கேட்டு பற்றிக்கொள்ள முடியும் சொல்லுங்கள்? ஸோ நமக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை ஜாக்கிரதையாய் பற்றி பிடித்து கொண்டு அதை நம்ம நெஞ்சில் வச்சு அதை அரவணைத்து அதை ஆசீர்வதித்து அதை ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம கேட்கும்போது ஆண்டவரும் பார்க்கிறாரு, நான் கொடுத்த வார்த்தை இந்த பிள்ளை ஞாபகம் வச்சிருக்கா, நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஞாபகம் வச்சிருக்கா, அவர் கவனிக்கிறார். அதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பது தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற முதல் குறிப்பு. ஏனென்றால் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
செய்தருளினார். 75வது வயசில் வாக்குத்தத்தம் வருது, உனக்கு ஒரு குழந்தையை நான் கொடுக்க போகிறேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல அந்த குழந்தையை ஆசீர்வதிக்க போகிறேன், கடல் மணலை போல ஆசீர்வதிக்க போகிறேன். 75 வயசில். குழந்தை எப்போ பிறக்குது? 100வது வயசில் பிறக்குது. அப்போ அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும்போது 75 வயசில் கொடுக்கும்போது ஆபிரகாமும் சிரிச்சாராம், சாராயும் சிரிச்சாங்களாம். அந்த தேவ தூதன் சொல்லுகிறார், தூதனானவர் சொல்லுகிறார், நீ சிரித்தாய். அப்போ சாரா சொல்றாங்க, இல்லை இல்லை நான் சிரிக்கவே இல்லை. ஆனா இப்ப சிரிக்கிறாங்க. அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்போ இந்த விசுவாசம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்று பார்க்கும்போது, நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு தயவுசெய்து என்னோடு கூட வாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு வாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் இது ரொம்ப முக்கியமான சத்தியமாக இருக்கிறனால நான் கொஞ்சம் இந்த வாரத்தில் அடிக்கடி இதை நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஒருவேளை இது 2வது தடவை நீங்கள் கேட்டிங்கனாலுமே இது உங்களுக்கு வார்த்தை மறக்காமல் இருக்கும், இது ஞாபகமாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப இந்த எண்ணங்கள், இந்த யோசனைகள், இந்த ஆலோசனைகள் பிரயோஜனமாக இருந்ததுனால நான் இந்த வாரத்தில் நான் திரும்ப நான் இந்த பிரசங்கம் பண்ணுகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும்படி விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்போ ஆகிறது. அப்போ எப்படி அது நமக்கு கிடைக்கும்னா, அந்த வாக்குத்தத்தத்தையும் நம்மோடு இணைக்கிறது என்னன்னாக்கா, நம்மையும் வாக்குத்தத்தத்தையும் இணைக்கிறது என்னன்னா, தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம். என்ன விசுவாசம்? அவர் எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு கண்டிப்பாக செய்வார், எனக்கு செய்து முடிப்பார், சொன்னதை செய்வார், வசனத்தை நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம் என்ன செய்கிறது என்றால், அது நமக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்கிறது என்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை தேவன் நமக்கும் நிறைவேற்ற முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அதை நம்ம நம்பணும். அதனால தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். கடைசி வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாயும் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். அப்புறம் அந்த கலாத்தியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 9வது வசனம், 3வது அதிகாரம் 9வது வசனம், அந்த படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனம், சகோதரரை நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதையும் ரொம்ப தெளிவாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, ஸோ இதில் என்ன நம்ம நம்புகிறோம்னாக்கா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதை எபேசியர் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் 6வது வசனத்தில் அதை உறுதிப்படுத்துகிறார். அதாவது ரோமர் 8 சொன்னதை இங்கே உறுதிப்படுத்துகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம் 6வது வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது, ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லும்போது, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, நீங்கள் தேவனோடு சுதந்திரரும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள் அப்படின்றத அவர் சொல்லுகிறார். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம நம்புகிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இதிலிருந்து நம்ம எந்த மறு கருத்தையும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஆகவே விசுவாசத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? சுதந்திரித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம்
இது நமக்கு தெரிந்த வசனம் தான், வாக்குத்தத்தம் இதை குறித்த வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்று தான் இருக்கிறது, ஆமேன் என்று தான் இருக்கிறது. அதனால் நம்ம அதை நம்பணும், விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம விடாமல் அதை நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்து. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை போல அந்த அளவுக்கு நமக்கு ஆபிரகாம் சாராளுக்கு பண்ணதை பாரு ஆண்டவர் இழுத்தடிக்க போகிறது கிடையாது. 25 வருஷம் கழிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டார். நம்ம எவ்வளோ வைராக்கியமாக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காலத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு செய்வார். அருமையான தேவஜனமே, அதனால தான் விசுவாசத்திலே நீங்களும் நானும் திடனாளிகளாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதை நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றால் அவர் சொல்லுறதை செய்யும்போது பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம எதிர்பார்த்தது கையில் கிடச்சிச்சின்னா, இப்போ இன்றைக்கி நம்ம மத்தியில் சார்ல்ஸ், ரயான், கலை வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சார்ல்ஸுடைய பிறந்தநாள் அன்று கிடைக்கிற இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள். கண்டிப்பாக தேவன் அதை நமக்காக அவர் செய்வார் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, ரிஷான் இருக்கிறான், ரயான் இருக்கிறான், இந்த பக்கம் ஜேடன் இருக்கான், குட்டி, அடுத்த குட்டி இருக்குது, இன்னைக்கு வரல. ஓகே, சரி. இது இப்போ இந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, இதை நான் வாங்கி தர போகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதை இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, ரேயான். ஸோ அதை வார்த்தை கொடுத்தா என்ன நடக்கும்? அடுத்தது, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கி தர போகிறேன்னு சொன்னால் அடுத்த நிமிஷத்துலேருந்து என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த பிள்ளைகள் மனசில் எப்போ அது எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி உடனே அவங்க அதை மறந்துடுவாங்களா? இல்லை, எவ்வளோ தடவை ஞாபகப்படுத்தணுமோ அவ்வளோ தடவை ஞாபகப்படுத்துவாங்க. வேறு எப்படியெல்லாமோ ஒரு ஞாபகப்படுத்துவாங்க. என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் வச்சு ஞாபகப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் ஞாபகப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. இப்போ ஒரு சைக்கிள் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ரோட்டில் போகும்போது ஒரு சைக்கிள் எவனாவது ஓட்டு போனால், ஒரு பையன் ஓட்டு போனால் உடனே என்ன சொல்லுவாங்க, டேடி இந்த மாதிரி சைக்கிள்லாம் வாங்கி தர போகிறீங்க எங்களுக்கு. வேறு மாதிரி கேட்கும், ஒரே மாதிரி கேட்காதது. ஒரே மாதிரி கேட்டால் இரிட்டேஷன் ஆயிருன்றதுனால வேறு மாதிரி கேட்கும். சைக்கிள் 2 சக்கரம் தானா 4 சக்கரமா, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கும் தெரியும் சைக்கிள் 2 சக்கரம் தான். ஆனால் கேட்குறது ஸ்டைலாக எப்படி கேட்பாங்க, சைக்கிள் 2 சக்கரமா 4 சக்கரமா, ஏன் 4 சக்கரம் இல்லை? அப்போ என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, விஷயம் என்னன்னா மறந்துடாதீங்க. அது ஒன்று. 2வது என்ன கேட்பாங்க, எப்போ கொடுக்க போகிறீங்க? அது ஒரு டைம் லிமிட் இருக்கு இல்லையா, எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. கடன் வாங்குறதை பற்றி நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்லுவேன். யாராவது உங்ககிட்ட இந்த கடன் வாங்கினாங்க, கடன் கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த 5000 ரூபாய் எப்போ அவங்க திருப்பி கொடுக்க போகிறாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. கடன் வாங்குறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னா, இந்த நாளுக்குள்ளே நான் திருப்பி தரேன். அந்த மாதிரி இந்த கேட்குற விஷயத்துலையும் கண்டிப்பாக என்ன இருக்குது, ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஓகேடா, நீ இந்த பரீட்சையில் மேக்ஸில் 80க்கு மேலே வாங்கினா உனக்கு வாங்கி கொடுக்குறேன். ஒரு டைம் லிமிட் இருக்குது, ஒரு சிச்சுவேஷன் லிமிட் இருக்குது. இல்லை, உன் பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன். அப்போ பிறந்தநாள் வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. பிறந்தநாளைக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, நோண்ட ஆரம்பிப்பாங்க. என்ன கலர் வேணும், எப்படி வேணும், என்ன வேணும். ஏன் நாம் அந்த குட்டி பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை போல் நம்ம ஆண்டவர்கிட்ட ஏன் போய் அப்படி கேட்கறது இல்லை, ஏன் போய் அப்படி நிற்கிறது இல்லை? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரே, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள்னு சொல்லியிருக்காரு, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஏன் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட நம்ம தேவன் கிட்ட போய் நிற்க மாட்டேங்கிறோம்? ஒரு நியூட்ரலாக சில நேரத்தில் வந்துடுவோம். கொடுத்தா கொடுங்கலன்னா பரவாயில்ல, கொடுப்பீங்க, ஆனால் கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்கலன்னா பரவாயில்ல. அல்ல, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. உம்மிடத்திலிருந்து நான் கண்டிப்பாக என்ன செய்ய போகிறேன்,
பெற்றுக்கொள்ள போகிறேன் ஆண்டவரே, கண்டிப்பாக நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இதை நான் விட மாட்டேன். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க, கண்டிப்பாக நான் பெற்றுக்கொள்வேன். நான் ஒரு நாளும் இந்த விசுவாசத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்றத நம்ம வைராக்கியமாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அது முதலாவது ஒரு குறிப்பாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அருமையான தேவஜனமே, சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ விசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அடுத்தது எபேசியர் 1வது அதிகாரம். எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் 23வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். இதை நம்ம வெள்ளிக்கிழமையும் பார்த்தோம். ஆஷா வீட்லேயும் நான் அவங்க போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு. எபேசியர் 1வது அதிகாரம் 22வது வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். அவருடைய நிறைவாகிய சரீரம் சபை. இது ரொம்ப ஆச்சரியமான வசனம். ஆக்சுவலாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அது புரியுது, ஈஸியாக புரியுது. அவரால் நிரப்ப முடியாத ஒன்றுமே இல்லை. அது மன தேவையாக இருக்கட்டும், பண தேவையாக இருக்கட்டும், பொருள் தேவையாக இருக்கட்டும், சரீர சுகபல ஜீவன் எதுவாக இருந்தாலும் அவரால் நிரப்ப முடியும். ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அப்பதான் சபையை பற்றி நமக்கு புரியுது. ஓஹோ, சபை இவ்வளவு முக்கியமா, சபை என்பது இவ்வளவு முக்கியமா, அது இவ்வளவு விஷயம் இருக்கா, ஏன் நான் ஒரு சபையில் அங்கத்தினர் ஆகணும். இந்த கோவிட் வந்ததுலேருந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, அந்த சர்ச்சுக்கு போகிறதே விட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் சர்ச்சுக்கு அனுப்பிடுறாங்க, பணம் ஜிபேயில் அனுப்பிடுறாங்க, ஒரு கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி அனுப்பி. ஆனால் சர்ச்சுக்கே போகிறது கிடையாது, ஆன்லைனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன் தப்பான விஷயம்னா, சபையிலே நாம் அங்கத்தினர்களாக இருப்பது மட்டுமல்ல, ஐக்கியம் கொள்ள நம்ம போய் ஆகணும். ஏனென்றால் என்ன காரணம்? எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் சேர்ந்து வாசிப்போம். எபேசியர் 2:19, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நம்ம இருக்கோம், அந்த ஐக்கியத்தில் கட்டப்பட்டு வருகிறோம். நான் தனியாக வீட்டில் உட்கார்ந்தா பரிசுத்த வேதாகமம் எனக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கு. ஆன்லைனில் பார்த்துட்டு சபைக்கு போகாமல் ஐக்கியம் கொள்ளாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன்னா எனக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு பேர் கொடுக்குது. என்ன பேர் தெரியுமா? அந்த 19வது வசனத்தில் சொல்ல போகிறாங்க, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல். தனியாக உட்காந்துட்டு இருந்தா நான் அந்நியன், தனியாக உட்காந்துட்டு இருந்தா நான் யாரு? பரதேசி. அதை பாசிட்டிவாகவும் நம்ம சொல்லலாம். ஏன்னா பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், பரிசுத்த 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 பரதேசிகளுக்கு எழுதுகிறார். நம்ம வெறும் பரதேசியாக இருக்கக்கூடாது, பரிசுத்த பரதேசியாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த சபைக்கே போகாதவங்க யாருன்னா வெறும் பரதேசிகள், அந்நியர்கள். ஏன்? சரீரம் என்பது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய அங்கமாக இருக்கிறது. அந்த சபையில் தான் அந்த அற்புதம் நடக்குது, அந்த சபையில் தான் எல்லாமே நடக்குது, அந்த சபையில் தான் ஒருத்தரோடு ஒருத்தர் கட்டப்பட்டு வருகிறோம். ஆமென். அப்போது அடுத்தது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடியவர். கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னுடைய எல்லா தேவைகளையும் அவரால் நிரப்ப முடியும். ஐயோ இது மட்டும் செய்ய மாட்டேங்கிறாரே, இது மட்டும் அவருக்கு ஒருவேளை செய்ய பலன் இல்லை போலன்னு நம்ம மனசில் நினச்சிக்கவே கூடாது.
இது ஒன்றை மாத்திரம் பண்ண மாட்டேங்கிறாரே, ஒருவேளை பண்ண மாட்டார் போல, அது அவருக்கு அது அந்த ஏரியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போல, அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நம்ம கண்டிப்பாக விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நம்ம விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களால் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 4வது அதிகாரம், ரோமர் 4:17வது வசனம். இதுவும் முக்கியமான ஒரு வசனம். இதை நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். அநேக ஜாதிகளுக்கு, எடுத்துட்டீங்களா? ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாம் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பன். விசுவாசிகளின் தகப்பன் என்ன தகப்பன் தெரியுமா? ஒரு சாதாரணமான தகப்பன் கிடையாதுங்க. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மீது நம்பினார். அதனால தான் ஈசாக்கை கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சார். அடுத்தது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர். அல்லேலூயா. இல்லாதவைகளை எப்படிங்க இருக்கிறவைகளை வரவழைக்க முடியும்? மேஜிக்கா? நீங்கள் மேஜிக் ஷோலாம் பார்த்துருக்கீங்கல்ல? கையில் ஒரு குட்டை வச்சுருப்பாங்க, அந்த குட்டையை விரல்குள்ளே போடுவாங்க, கைக்குள்ளே போடுவாங்க, அடுத்த ஒரு புறாவை எடுப்பாங்க. ஆச்சுங்களா? ஆண்டவர் மெஜிஷியன் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்து நாமம் தரித்தவர். ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர், மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிறவர். அல்லேலூயா. மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிறவர், செத்துப்போன நம்பிக்கைகளை துளிர்க்க பண்ணுகிற தேவன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் மனசில் உங்கள் வாழ்க்கையில் சில நம்பிக்கைகள் செத்து போயிருக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் அவைகளை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்களே சாப்டர் க்ளோஸ் பண்ணி, நீங்களே கதவை பூட்டி, நீங்களே பூட்டையும் போட்டு, நீங்களுமே சாவியும் தூக்கி வச்சிருப்பீங்க. இது நீ அவ்வளோதான்டா, முடிஞ்சு போச்சு, இது வேண்டாண்டா. இல்லை, மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணுகிறவர், செத்து போகிற நம்பிக்கைகளை துளிக்க பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர். கரங்களை வைத்து சொல்லுவோமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆமென். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? சரி. அடுத்தது 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணர். அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. இந்த அறிவு நிறைய பேர்கிட்ட இல்லை. பிதாவாகிய தேவன் இருக்கிறார், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அவருக்கு தான் நம்ம இருக்கிறோம், அவருக்காக தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் விக்கிரகங்களுக்கு பின்னால் போகக்கூடாது. புரியுதுங்களா? அதனால தான் விக்கிரகங்களுக்கு பின்னால் போகக்கூடாது. விக்கிரகங்களுக்கு பின்னால் போகிறவங்களையும் நம்ம நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி போகக்கூடாது. அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. அதனால சிலர் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி அதுக்கு பின்னால் போகிறாங்கன்றதை ரொம்ப அழகாக தெளிவாய் சொல்கிறார். அப்போ நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, அந்த பிதாவாலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அந்த குமாரனாலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறபடினால நம்முடைய தேவைகளெல்லாம் என்ன செய்வார்? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார், நிறைவாக்குவார். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக நான் நம்புகிறேங்க, இதை நான் விசுவாசிக்கிறேங்க. அவர் எல்லாவற்றையும் எனக்காக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 26வது வசனம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அவரால் அன்றி அவரால் அன்றி அவரால் அன்றி ஒன்றும் நடக்காது.
அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவரால் கூடும், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அதை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். சரி, அடுத்தது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போது நம்ம கடவுள் எவ்வளோ வேணால் ஆசீர்வதிக்கிட்டோம், அது வேணான்னு சொல்லலை. எப்படி வேணால் ஆசீர்வதிப்பார், எவ்வளோ வேணால் ஆசீர்வதிப்பார். ஆனால் எல்லா நிலைகளிலுமே போதும் என்கின்ற மனம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போகிறதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஜாஸ்தியாக அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை விட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டு சாகுற நேரத்தில் சாக போகிறோன்னு தெரிஞ்சால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஐயோயோ இதெல்லாம் விட்டு போகணுமே, என்னை யாருக்கு விட்டு போகிறது, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். யாருக்கு விட்டுட்டு போகிறது, யாருக்கு கொடுக்கலாம், யார் எடுத்துப்பா, அந்த கன்ஃபியூஷன்லேயே அவங்க இறந்து போவாங்க. ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுன்றதை இந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. 17 வாசிப்போமே. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. கரங்களை பற்றி சொல்லுவோமா? நான் அனுபவிக்கிறதற்கு நன்மைகளை, சகலவித நன்மைகளை எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். அப்படி அவர் கொடுக்கும்போது நான் நன்மை செய்யணும், நற்கிரியைகளை ஐஸ்வர்யவானாகணும், தாராளமாய் கொடுக்கணும், உதார குணமாய் இருக்கணும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும், வரும் காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் நான் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் என்னை நிறைய ஆசீர்வதிக்கும் போது நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், நற்கரிகள் செய்யணும், நற்கரிகளை ஐஸ்வர்யவானாக இருக்கணும், தாராளமாய் கொடுக்கணும், உதார குணமுள்ளவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்கறதுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம ஹெசிடேட் பண்ணவே கூடாது. அருமையான தெய்வஜனமே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய், உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அப்போது கர்த்தர் இன்னும் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இன்னும் நம்ம என்ன செய்வார்னா அவர் நம்ம வழி நடத்துவார், தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அதனால் இந்த சத்தியங்களை நம்ம மனசின் ஆழத்தில் வைத்துக்கொள்வோம். தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படி? கரங்களை வைத்து சொல்லுவோம். என் தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கண்டிப்பாக நிறைவாக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை செழிக்க பண்ணுவார், என்னை நன்மையினால் நிரப்புவார், என்னை தேற்றுவார், என்னை திடப்படுத்துவார், எல்லாவற்றையும் எனக்காக அவர் செய்து முடிப்பார். அநேகருக்கு நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா ஊற்றுக்காலா இருப்பேன். சொல்லுங்க, அநேகருக்கு நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா ஊற்றுக்காலாய் இருப்பேன். கர்த்தர் எனக்கு செய்கிற நன்மைகள், கொடுக்குற நன்மைகளை நான் பகிர்ந்து கொள்வேன். நான் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா ஊற்றுக்காலா இருப்பேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு பாராட்டுவாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். குறைவுகளை நிறைவாக்குகிறவர், எல்லா நிறைவினாலும் நம்மை நிரப்புகிறவர், இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர், தேவனுடைய சகல சம்பூர்ண நன்மைகளினால் நம்மை முடிசூட்டுகிறவர். கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. இது எப்படி நடக்கும், இது எப்படி வரும், இது எப்படி கிடைக்கும், எங்கிருந்து வரும், எப்போ வரும், அந்த கவலையை எடுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கவலைகள் நமக்கு இருக்குது, எல்லாருக்குமே கவலைகள் இருக்குது. இது நடக்கலையே, இது நடக்கலையே, இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும், அந்த கவலைகளெல்லாம் எடுத்து போடுங்க. இன்றைக்கி கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க. ஆண்டவரே, நீங்கள் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவங்க வரவழைக்கிறவங்க, எல்லாவற்றால் நிரப்புங்கிற சம்பூர்ண நன்மைகளெல்லாம் நாங்கள் முடிசூட்டுகிறவங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்குவீங்க. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னை இமைப்பொழுதும் கைவிடாதீங்க. தாங்கிக் கொள்ளுங்க. சகல தேவைகளை அற்புதமாக சந்திங்க. ஜீவனுள்ள தேவனுடைய நாம பலத்த சுருகமாக இருக்கட்டும்.
தலைகளை தாழ்த்தி அப்படியே ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும், இன்றைக்கு நம் மத்தியிலே வந்து சபையை சிறப்பித்திருக்கிற சார்ல்ஸ் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.